அருமையானவர்களே, இந்த நாளிலும் அவனுடைய வார்த்தை இடத்திலே கொண்டு வருகிறேன். யோவான் 6ல் பார்த்தீங்கன்னா, 1லிருந்து பார்க்குறப்ப இயேசு அங்கே 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் பெருக பண்ணுகிற அற்புதம் இருக்கிறது. அதில் இன்னைக்கு ஒரு காரியத்தை நம்ம பார்க்கணும் பாருங்க. என்னன்னா, அதில் ஒரு வசனம் போட்டிருக்கு. யோவான் 6:6 தாம் செய்ய போகிறதை அறிந்திருந்தும் அவனை சோதிக்கும்படி இப்படி கேட்டார். என்ன கேட்குறாருன்னா, பிலிப்பை நோக்கி கேட்குறாரு, இவர்கள் சாப்பிடத்தக்க அப்பங்களை எங்கே பெரிய கூட்டம் இருக்குது. அவருடைய சீஷனாகிய பிலிப்பிட்ட ஒரு காரியம் கேட்குறாரு. என்ன கேட்குறாரு? அப்பா, இத்தனை பேருக்கு சாப்பாடு போடணும், அப்பம் வாங்கணும், என்ன செய்யலாம்? அப்போ அவர் சூஸ் பண்ணுறாரு பாருங்கள் பிலிப்புவை. அவனை சூஸ் பண்ணி அவனுக்கு ஒரு ஃபெய்த் டெஸ்ட் வைக்கிறாரு. என்னன்னா, நான் என்ன செய்ய போகிறேன்றது எனக்கு தெரியும், ஆனால் இந்த சிச்சுவேஷனை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு உனக்கு தெரியுமா? அப்போ நம்முடைய வாழ்க்கையில், உங்கள் வாழ்க்கையில் இப்போ நீங்கள் சந்தித்து கொண்டு இருக்கிற அந்த சூழல், அந்த பிரச்சனை, ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் என்ன செய்ய போகிறேன்னு எனக்கு நல்லா தெரியும், ஆனால் இதை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு நான் உனக்கு கற்றுத்தரேன். ஆமாம். அப்போ பெரிய பணத்தேவையோடு இருக்கீங்களா? ஆண்டவர் சொல்கிறாரு, அப்பா நீ இதை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு நான் சொல்லித்தரேன்ப்பா. ஆமாம். அப்போ இங்கே இயேசு என்ன செய்கிறாருன்னா, அவனை சோதிக்கும்படி, தாம் செய்ய போகிறதை அறிந்திருந்தும் அவனை சோதிக்கும்படி இப்படி கேட்டார். நான் சொல்லுகிறேன், தேவன் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் மனதால் யோசித்து அதை ஜீரணிக்க முடியாத அற்புதத்தை செய்ய போகிறார். ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா 5000 புருஷர்கள், அவர்களுடைய மனைவிகள், அவருடைய பிள்ளைகள், இப்படி யோசிச்சா அது லிஸ்ட் எங்கேயோ போயிட்டு இருக்கு பாருங்க. வெறும் 5 அப்பம் 2 மீன். நான் சொல்லுகிறேன், என்ன பிரதர், இத்தினோண்டு பணத்தை வச்சு நாங்கள் எப்படி இது செய்ய முடியும்? இத்தினோண்டு பணத்தை வச்சு எப்படி நாங்கள் வீடு கட்ட முடியும்? இல்லை, ஆண்டவர் சொல்கிறாரு, அப்பா நீ என்ன நம்பு, பணத்தை வச்சு ஒன்றும் இல்லை, நீ என்ன நம்பு, நான் பண்ணுறேன். ஏன்னா வேலை செய்கிறது நான், அற்புதம் செய்கிறது நான், கிரியை செய்கிறது நான், நீ உன் பணத்தை நம்பாத, நீ என்னைய நம்புன்றார் அவன். அப்போ இங்கே இயேசு என்ன சொல்ல வர்றாரு? அப்பா நீ என்ன நோக்கிப்பாரு, உன்னோட கையிருப்பை நோக்கி பார்க்காத. ஏன்னா அவங்க சொல்லுவாங்க, 200 பணங்களுக்கு போதாதே, 200 பணங்களும் எப்படி போய் நம்ம கொள்ள முடியும் இப்படிலாம் கேட்குறாங்க பாருங்க. அப்போ ஆண்டவர் என்ன சொல்ல வர்றாரு? இட்ஸ் நாட் அபவுட் யோர் மனி, இட்ஸ் அபவுட் மீ. அவன் அப்போ உங்கள் பணத்தை வைத்து அல்ல, தேவனை நீங்கள் நம்புங்க, அவரை வைத்து தான் எல்லாம், அவரே உங்கள் ஆதாரமாக இருக்கிறார். அவன் அப்போ அந்திரேயா என்ன சொல்கிறாருன்னா, இங்கே ஒரு பையன் இருக்கிறான், அவன் கையிலே வார்க்கோதுமை அப்பங்கள், 5 வார்க்கோதுமை அப்பங்களும் 2 மீன்களும் உண்டு. உடனே இயேசு சொல்கிறாரு, நீ எல்லாரும் உட்கார வை. அதை எடுத்து என்ன பண்ணாருன்னா, அதை அப்பங்களை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி சீஷர்களுக்கு கொடுத்தார். சீஷர்கள் பந்தி இருந்தவர்களுக்கு கொடுத்தார்கள். அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர் அந்த அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி ஆசீர்வதித்து அவர் பிட்டு கொடுக்கிறார், பெருகுகிறது. அவன் உங்க கொஞ்சத்தை தேவ பிரசனத்துல வைத்து, ஆண்டவரே இதுதான் இருக்கு, ஆனா நான் இதை நம்பலை, நான் உங்களை நம்புகிறேன், நீங்கள் தான் ஆதாரம் அப்படின்னு சொல்லி பாருங்கள். உங்கள் ஃபினான்ஸ் எப்படி பெருகுது நீங்கள் அனுபவிப்பீங்க, உங்கள் சொந்த கண்கள் காணும். ஃபினான்ஷியலாக கர்த்தர் ஒரு பெருக்கத்தை இயற்கைக்கு அப்பாற்பட்ட ரீதியில் பாருங்கள். இதெல்லாம் சூப்பர் நேச்சுரல், அன்காமன். காமனாக நடக்கிறது இல்லை, அன்காமன், நேச்சுரலாக நடக்கிறது இல்லை, சூப்பர் நேச்சுரல். அப்போ உங்கள் ஃபெய்த்தை ஆண்டவர் கனப்படுத்தி உங்களுடைய ஃபினான்ஷியல் லெவலில் ஒரு சூப்பர் நேச்சுரல் இன்க்ரீஸை கொண்டு வர போகிறாரு. நீங்கள் ஆயத்தமாக இருங்க. ஏன்னா அவர் செய்ய போகிறதை அறிந்திருந்தோம். அப்படின்னா என்ன அவர் செய்ய போகிறார்? அவன் அப்போ உங்கள் ஃபினான்ஷியல் லைஃப்பில், உங்கள் ஃபினான்ஷியல் ஏரியாவில் ஆண்டவர் ஒரு சூப்பர் நேச்சுரல் இன்க்ரீஸை கொடுக்க போகிறார். அவர் உங்களிடத்தில் எதிர்பார்ப்பது நீங்கள் அவரை நம்பணும், நீங்கள் அவரை சார்ந்திருக்கணும். உங்கள் பணத்தை அல்ல, அவரை சார்ந்திருக்கணும். அப்படி இருக்கிறப்ப ஒரு சூப்பர் நேச்சுரல் இன்க்ரீஸ் அனுபவிப்பீங்க. தேவன் உங்கள் தேவைகளை சந்திப்பார். பாருங்கள், டக்குன்னு ஒரே செக்கில் 1 கோடி கொடுத்துட்டா எப்படி இருக்கும்? உங்கள் ஃபினான்ஷியல் லெவலே மாறிடும்ல. அது மாதிரி தேவன் ஒரு பெரிய அற்புதத்தை செய்வார் என்று நான் நம்புகிறேன். உங்கள் கடன்கள் அடைக்கப்படும். தேவன் கடன்களை ரத்து செய்யும்படியாய் அருள் செய்வார். தேவன் உங்களை ஆசீர்வாதமாக இருக்கும்படியாய் செய்வார். என் பிள்ளைக்கு ஒரு நல்ல இது வாங்கி கொடுக்க முடியலையே, நீங்கள் கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்களே, ஆண்டவர் உங்கள் தேவைகளை சந்திப்பார். நீங்கள் அவரை நம்புங்க, அவரே உங்கள் ஆதாரம் என்று சொல்லி அவரை நம்புங்கள். அவர் வானத்தின் பல கனிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார்.